ஹாய்டா எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமின் எஃப்எஃப். ஓகேங்களா? மை ஸ்வீட் லேயர் பார்ட் 2. அப்படியே ஃபஸ்ட் பார்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணுமோ அப்படியே பார்ட் 2 போயிடலாம். இங்கே நம்ம ஜிமின் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு கொஞ்சம் பேசியிருப்பாங்க, ஜிம்மும் பேசியிருப்பாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்டா. இப்போ நான் ஜிமின் தாண்டா நெக்ஸ்ட் டே காலேஜ் வராங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட கிளாஸில் வேற ஒரு ப்ரொஃபஸர் தான் இருக்காங்க. இது டேவோட கிளாஸ் கிடையாது. யோன் ஜென் ஃபிலிக்ஸ் 3 பேருமே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சடனாக ஒரு பர்சன் வராங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க, இவங்க யாருன்னா காலேஜோட பியோன். ஓகேங்களா? அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, ஜிமின் எந்திரிப்பா சொல்கிறாங்க. அவங்க எந்திரிக்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜிமின் வந்துட்டு ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. போயிட்டு வாப்பா சொல்கிறாங்க. சரி, ஓகே சார்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில வராங்க. இப்போ டே வந்துட்டு ஃப்ரீயாக கேபில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கிளாஸ் இல்லை. சரின்ட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு பார்க்கலாம் யார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வராங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு இருக்கும்போதே கீழே வர நம்ம டே வந்துட்டு ஜிமின் கிளாஸ் பண்ணி போகிறது பார்க்குறாங்க. என்ன இந்த டைம் கிளாஸ் ஆகிறாச்சு, இப்போ எதுக்கு ஜிமின் வெளில வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருமே வந்து வெளில எழுந்து வராங்க. இப்போ ஜிமின் வர நம்ம டே அவங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கேஷுவலாக பார்த்து பின்னாடி வராரு. இங்கே நம்ம ஜிமின் வரும்போது எப்பயும் சொல்கிறாங்க வெயிட்டிங் ஹாலில் இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் வராங்க. கீழே வந்து பார்த்தா ஒரு பர்சன் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுட்டு நின்றுருக்காங்க. இப்போது எங்கேருந்து லாங்கில் பார்த்ததுமே வந்துட்டு ஒரு பில்லர்கிட்ட ஹைட் ஆகிடுறாங்க. நம்ம ஜிம்மின் போயிட்டு பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு இவன் வந்திருக்கான்ற மாதிரி. எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ தான் வந்தால் சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக நான் பாரிஸ் போனேன், எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு, அப்படியே ஒன்று மீட் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தால் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நல்லா இருக்கியா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஏன் டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்றதா சொல்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் ஒர்க் போயிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போது இந்த ஆன்ட்டி அங்கிள் சொல்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின்மே உட்காராங்க. அந்த பர்சன் உட்காடுறாங்க. பார்க்குறாங்க எப்படி போகுது ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஓகே தான், எல்லாம் ஓகே தான் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேவா? ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்றும் ஒரி பண்ணாத ஓகேவா, ஆன்ட்டி கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நீ அதே நினச்சி திங்க் பண்ணிட்டே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது தான், ஆனால் எல்லாம் சரியாயிடும்னு தோணுது சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட டாக்டர்கிட்ட கால் பண்ணி பேசினேன், ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சீக்கிரமே க்யூர் ஆயிடுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க க்யூர் ஆகிட்டாங்கன்னா எல்லாமே நீ ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. வெளிலைங்கன்னா சொல்கிறாங்க. இல்லை கிளாஸ் டைமாக இருக்கே சொல்கிறாங்க. கிளாஸ் டைமா, நான் பர்மிஷன் கேட்கவா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த பர்சன் கூட வெளில போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, யார் இவன் ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறான், இவன் கேஷுவலாக வாங்கிக்கிறான், என்னவா இருக்குது இவங்களுக்குள்ள அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அண்ட் அந்த பர்சன் 2 பேரும் போகிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த பர்சன் நம்ம டே வந்துட்டு பின்னாடி போகிறாங்க. அவருக்கு கிளாஸ் இல்லைனால அவர் பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே போயிட்டு அந்த பர்சன் ஒரு பாக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இது உனக்காக வாங்கினா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு இது சொல்கிறாங்க. ஏன்டா நான் வாங்கக்கூடாதா சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. எடுத்துக்கூடா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவருமே வாங்கி அது வேர் பண்ணிக்கிறான்னு கேட்கல. வேர் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, அங்கே பாரு நான் வந்துட்டு அப்பா கிட்ட பேசினேன், இங்கே வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணவா சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொரியாவில் இருக்குது, அப்புறம் யூஎஸ்ல இருக்குது. ஓகேவா? 2 இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் அங்கிளுக்கும் ஹெல்ப் பண்ணணும், நான் என்னோட பிஸ்னஸையும் பார்க்கணும். அந்த ரீசனால தான் என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியல. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பாக நினச்சிக்கல சென் அப்படி சொல்கிறாங்க. இந்த பர்சனோட பேர் சென். ஓகேங்களா? நம்ம இவங்க யாருன்னு இப்போ நீங்கள் போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ பார்க்குறாங்க, இங்கே பாரு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுற தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா என் கூட மேரேஜ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க டேட். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணி வச்சாச்சு அவங்கள பார்த்து. ஆனால் அப்பாவும் சரி நம்ம அங்கிள் சரி ரொம்ப ஆசையாக இருக்காங்க நம்மளோட மேரேஜில். அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ நீ ஸ்டடீஸ் முடிப்ப, எப்போ நம்ம மேரேஜ் நடக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாமே கேட்குது. அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன இப்போ மேரேஜ் ஆகுது இவனுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. எங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் தேடி பார்த்தேன், எங்கே எனக்கு கிடைக்கலடா சொல்கிறாங்க. கிடைக்கலையா? சொல்கிறாங்க. சரி எதுக்கு தேடணும், போனவங்கள விட வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. நீ ரியலாக கோவமாக இருக்கே என்ன சொல்கிறாங்க. சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்களுக்கு ஒரு லைஃப் பிடிச்சதுருக்குடா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீ அதை அப்படி விட்டுரு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சரி எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போது சென் ஜிமின் 2 பேரும் வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ருக்கும்போது ஒரு கால் வருது. பார்க்குறாங்க, அங்கே பாரு அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சென் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. அப்படியே என்னோட சன்னிலாவை கொஞ்சம் காமிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பர்சன் ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஜிமினோட ஃபர்ஸ்ட் தான் தெரியுது அவங்களுக்கு. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆன்ட்டி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, சாப்பிட்டியா அப்படி சொல்கிறாங்க. அதோ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஸ்டடீஸ் அப்படி போக சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போகுது ஆன்ட்டி அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் ஒன்றும் ஒரி பண்ணது என்ன, உன்னோட அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரமே க்யூர் ஆகிடுவாங்கடா, அவங்க முன்னாடி
முன்னாடிக்கு மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க சொல்கிறாங்க. ரியலாக ஆண்டி சொல்கிறீங்கன்னு. ஆமாம் ரியலாக தான், நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவாங்க. அப்புறம் நான் நினச்ச மாதிரி நீ சென்னு மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஆண்டி தான் அவங்க, நம்ம சென்னோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள், உன்னை பார்க்குறதா தான் நான் கால் பண்ணேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நல்லா தெரியுது, எல்லா ஃபுட்டையும் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அவருமே சாப்பிட்றாரு, ஹாப்பியாக சாப்பிட்ற. இப்போ பார்க்குறாங்க எங்கன்னா வேறு எங்கன்னா வெளில சொல்கிறாங்க, பீச் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன். நம்ம ஜிமின் சென்னை 2 பேரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே ரொம்ப அழகாக ஸ்டோனில் போய்ட்டு ஜிம்மி போய் உட்காராங்க. சென்னை அப்படி போய்ட்டு பக்கத்தில் உட்கார ஜிமின் சென்னோட ஷோல்டர் போய்ட்டு ஹெட்டை சாச்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப லோன்லியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. லோன்லியாக எதுக்கு சொல்கிறாங்க, நான் தான் இருக்குன்னு எப்படியும் உனக்கு லோன்லியாக இருக்குது சொல்கிறாங்க. தெரியல சென், எனக்கு ரொம்ப ரொம்ப லோன்லியாக இருக்குது. எனக்கு அம்மா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் ஹாப்பி ஆகிடுவேன். அம்மா அப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆண்டி அப்பப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் இருக்காங்க, என்ன அவங்களால பர்மனெண்ட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாது தான், அப்போ ஓப்பன் பண்ணுறாங்களாம்மா. சரியாக அவங்களுக்கு வந்து மெமரிஸ் வந்து போயிட்டுருக்கு, அதனால தான். என்ன சரியாயிடும் என்ன சொல்கிறாங்க, சரியாயிடும்னு சொல்கிறாங்க. சரியாயிட சொல்கிறாங்க. இப்போது செந்தா சொல்கிறாங்க, நீ வேணா லீவ் 2 days லீவ் எடுக்கிறியா, அவனை யூஎஸ் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. யூஎஸ்ல போயிட்டு 2 days கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பில்ல சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு நிறைய வந்துட்டு ஒர்க் இருக்குது இங்கே, அதாவது அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, நிறைய கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்லாம் இருக்குது, நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் லீவ் வரப்போ நான் வரேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ நான் கிளம்பணுண்டா, ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒர்க்காக தான் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே அப்படியே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்தேன். இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. கிளம்பணும்டா, இங்கே பாரு நான் சீக்கிரமாக வரேன்டா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ சென்னு வந்துட்டு நம்ம ஜிமினை ஹக் பண்ணிட்டு அவர் 4 கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இல்லை என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஓ சாருக்கு நான் கம்ஃபர்ட் பண்ணாமல் வேறு யார் கம்ஃபர்ட் பண்ணாமல் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. நான் உங்களோட ஃபேன்சி, அப்புறம் உங்களோட சைல்ட்ஹுட் லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம சென்னு சொல்ல, அவ்வளோதான் டேக்கு. அப்புறம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன சைல்டுஹுட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, பார்க்குறதுக்கு ஏதோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யார் இவன், இப்போ எப்படி இவனோட சைல்டுஹுட் லவ்வாக எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல், இங்கே பாரு எனக்கு தெரியும் எல்லாமே ஓகேவா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ் தான் ஓகேவா, நான் ஸ்டடீஸ் முடிச்சிடறேன், அப்புறம் என்ன சொல்லிட்டு நான் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்படின்னு கிளம்புறாங்க டாக்ஸியில். இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு வராங்க. டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிடலாம் சொல்லிட்டு ஹாஸ்டல் தான் வராங்க. இப்போ ஜிமின் ஹாஸ்டல் வர அங்கே ஒரு பர்சன் ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா கிம் அப்படி சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிம் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு வால் மாதிரி இருக்குது, அதை பின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்கிறாங்க. டேங்க சார் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு இருக்கட்டும், அவன் யார் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. யார் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு போனோமா சொல்கிறாங்க. அது இதுக்கு நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் யார் மட்டும் என்கிட்ட சொல்கிறாங்க. அவன் உனக்கு யார் எப்படி உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஹீ இஸ் மை ஃபேமிலி சொல்கிறாங்க. வாட் சொல்கிறாங்க. எஸ் ஹீ இஸ் மை ஃபேமிலி ஓகேவா, அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ மை ஃபியான்சி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின் இப்படி பேசாத, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க. என்னை பற்றி நல்லா தெரியுமா. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. டக்குன்னு ஷாக் ஆகிடுது. அப்படி தான் அமைதியாகிறாரு. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் கிடையாது ஓகேவா. எனக்கு ஒரு ஃபேமிலி எல்லாமே வேறு, என் லைஃப் ஸ்டைலே வேறு. நீங்கள் என்னை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. அவ்வளோக்கும் வருது. ஏன் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் கேம், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக நடந்துக்க சொல்கிறாங்க. ஏன் நீ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. பார்க்குறாங்க காலேஜ் டைமில் எதுக்கு வெளில போகிற சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் பர்மிஷனோட தான் போயிருக்கேன், என்னோடய கிளாஸில் இருந்த ப்ரொஃபஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளில போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விசிட்டர்ஸ் வந்தால் இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா. இது இட்டாலி, இது ஒன்றும் கொரியன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. கொரியாவிலேயே வந்துட்டு விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம பார்க்க வரதுக்கு அலோவ் பண்ணுறது, அதுவும் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க, என்னோடய லைஃப்பில் எதுக்கு நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ரொம்ப கோவம் வருது. அங்கே பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஏஸ் ஐம் பார் ஜிமின் ஸோ வாட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ என்னோட நேம் உங்களுக்கு தெரியும், அதனால என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, எதுக்காக என்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஷவுட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. நான் யாரா உனக்கு சொல்லணுமா சொல்கிறாங்க. எஸ் நீங்கள் யார் தெல்மி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. நம்ம அப்படியே ஜிமின் லிப்பில் போய்ட்டு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே வந்து டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது கிஸ்லாம் இது நார்மல் சாஃப்ட் கிஸ்லாம் இல்லை, ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. ஜிமினுக்கு என்ன நடக்குது தெரியல. அப்படியே 2 ஹேண்ட் வச்சுட்டு டேவை புஷ் பண்ணி
பண்ணிடுறாங்க. புஷ் பண்ணிட்டு பார்க்குறாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கிரேஸியா சொல்லி கேட்குறாங்க. எஸ் கிரேஸ் தான், உண்மையில 2 இயர்ஸாக கிரேஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் விளையாடாதீங்க, தப்பு, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எப்படி தெரியும்னா சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க, உன்னை எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும், ஓகேவா? நான் அமைதியாக இருந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. யார் அவன் உனக்கு ஃபேன்சி அப்படி தானே, அவன் எப்படி உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறான் நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. எவ்வளோ அவனை போய் ஹக் பண்ணுறா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஹீஸ் மை ஃபேமிலி சொல்கிறாங்க, ஹீஸ் மை ஃபேமிலி மெம்பர் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்ல, நான் மட்டும்தான் உன்னோட ஃபேமிலியாக இருப்பேன், நான் மட்டும்தான் உனக்கு ஃபேமிலி பாய் ஃப்ரெண்ட் எவ்ரி திங், நான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி கிம் டேயாங் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிம்முக்குலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி பயம் வருது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கோங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண முடியுங்கிட்ட சொல்கிறாங்க. மிஸ்பிஹேவ் நான் மிஸ்பிஹேவ் பண்ண சொல்கிறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எனக்கு கிஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அது என்ன போயிட்டு நீங்கள் எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோ, நான் யார், உனக்கு எப்படி உன்னை எப்படி எனக்கு தெரியும் சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோ, ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. 2 இயர்ஸ் பிஃபோரு ஒரு நைட் டைம் தான்டா, ஒரு சூப்பர் மார்க்கெட் தான், அது க்ளோஸ் பண்ணுற போகிற டைம் வருது. அந்த டைமில் ஒரு பர்சன் வேகம் ஓடுறாங்க. ஆச்சா தள்ளுங்க அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சனை தள்ள, அவங்க ஹேண்டில் வந்து ஃபோனை வந்து பேசிட்டு வந்துருப்பாங்க. டக்குனு ஃபோன் கேட்குறது, யார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே ஒரு பர்சன் கொடுக்குன்னு போயிட்டா, அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டு பென் எது அப்படி சொல்லி கேட்குறாங்க. பெஸ்ட்டு பென்னா? ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு ஒரு பெண்ணாக இருக்கணும், நான் எழுதுனா மார்க்ஸ் அப்படியே அள்ளி போடணும் சார் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நீ கரெக்டான ஆன்சர் எழுதணும் அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்ல, பின்னாடி வர ஒரு பர்சன் விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணிட்டு, அங்கே பாருங்கள் சிரிச்சிங்க அவ்வளோதான் உங்களை, இங்கே பாருங்கள் அங்கிள், நான் நல்லா எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியுமேப்பா, நீ நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டுன்றாங்க. உனக்கு என்ன, நான் சும்மா டீஸ் தான் பண்ணேன், என்ன பெண் வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கடையில் எது பெஸ்ட்டோ அது கொடுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உள்ள எல்லாமே பெஸ்ட்டு தான், உனக்கு நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் போயிட்டு எல்லா பெண்ணையும் பார்க்குறாங்க. இப்போது ஒவ்வொரு பெண்ணாக இருக்குது பார்த்துட்டு, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்காத, ஒரு நேம் பார்த்தா தெரியாத உனக்கு இது நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கிள் இங்கே பாருங்கள், நான் நிறைய ஆட்லாம் பார்த்துருக்கேன், அது எல்லாத்தையும் வந்து சீட் தான் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு சும்மா சொல்லுவாங்க, எழுதி பார்த்தா மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு ஜிம்மின் ஒவ்வொரு பெண்ணாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டே இங்கே பாரு, ஒரு பாவண்டா, ஒரு கடையை காலி பண்ணிட்டாதரா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கம்மில் இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனும் நம்ம இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள், இவன் நேற்று நைட்டு தான் வந்துட்டு அப்பா வந்துட்டு அவ்வளோ பேர் நடந்து கொடுத்தாங்க, உனக்கு எது பிடிச்சிருக்கு எழுத சொல்லி எடுத்துக்கோ எக்ஸாமுக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. 12th பப்ளிக் எக்ஸாம் வருது, சரி நல்ல பெண்ணாக எடுத்துக்கோ சொல்லி சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு எதுவுமே பெஸ்ட்டு இல்லை, நான் போய்ட்டு நீ எனக்கு ஒன்று வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், என்னோட அப்பா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க பெண்ணலாம், ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஸ்டோர் பெஸ்ட் இல்லையா சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்குறாங்க. ஐயோ அங்கிள், நீங்கள் வேறு, அவன் வந்துட்டு சும்மா அந்த மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருக்கான் அங்கிள் சொல்கிறாங்க. எக்ஸாம் வருதாம்மா, நல்ல மார்க்ஸ் எடுக்கணுமா, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பாரு ஜிம்மின் சீக்கிரமாக எடு, எனக்கு டைம் ஆகுது, நான் வர வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போகணுமாங்க, பாருங்கள் நான் எடுத்து குடிக்கிற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. எல்லாம் அலோவ் பண்ண மாட்டியா? பாட்டோட ஆண்டி இருக்கலாம், வீட்டை கத்துவா சொல்கிறாங்க. கத்துவாங்களா? கற்றுட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் பார்த்துட்டு அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஃபோன் கீழே வந்து ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. டக்குன்னு எடுத்துட்டு ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஏங்க பாரு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுடா, எப்படா வருவா சொல்லி கேட்குறாங்க. தோ வர ஹேங் சொல்கிறாங்க. அங்கே பாரு, பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்தோம், இங்கே மீட்டிங் முடிச்சு நம்ம ரிட்டன் போவேனாவா, சீக்கிரம் வாடா சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம அந்த பர்சனை திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது நேம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அங்கே ஒரு பர்சனை வந்துட்டு, இங்கே பாரு ஜிம்மின், நீ மட்டும் இப்போ வந்துட்டு பெண்ணை சூஸ் பண்ணிட்டு வரல, நான் அந்த கடவுளையும் ஒன்று வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போய் சொல்கிறாங்க. இந்த கடவுளை வச்சு லாக் பண்ணிவிடுவீங்களா? நான் அப்பாட்ட சொல்லிட்டு கடையே வாங்கிடுவோம் சொல்கிறாங்க. அந்த அங்கிள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ வாங்க, உன்னோட அப்பா நீ கேட்டால் வாங்கி தருவாரே சொல்லிட்டு நம்ம அந்த அங்கிள் பார்க்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. அங்கிள் இவன் இப்படி தான் அங்கிள், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப பிடிவாதம், எது வேணுமோ அதை அப்படியே கேட்டு வாங்கிடுறான், கேட்காம கூட அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என் தம்பிக்கு நீ செல்லம் கொடுத்ததுலையே சொல்கிறாங்க. கொடுத்துருக்கா தான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஒரே ஒரு தம்பி இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பார்க்குறது ஜின்னு தாண்டா, ஜின் அண்ட் ஜிம்மின் தான் அங்கே இருக்குது. இப்போ ஜிம்மின் ஒரு பெண்ணுங்க பாருங்கள், இதான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. எது இதுவோடா சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. டே இதெல்லாம் பழைய பண்ணா சொல்கிறாங்க. இல்லை ஓல்ட் இஸ் கோல்டு, ஓகேவா, இது ரொம்ப அழகாக எழுது பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு எழுதி காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா பார் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அவர் பேப்பரில் எழுதி காமிக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குல்ல, பெண்ணு அழகாக இருக்குல்ல சொல்லி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார் ஜிம்மின் நான் உன்னை சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகும் சொல்லிட்டு அவங்களுமே வந்து அந்த பிளேஸ் விட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த பர்சனை அங்கே தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அகைன் இடையில வந்து போயிடுவாங்க. அந்த பர்சன் எங்கேயோ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்களை பார்த்துருக்கவே முடியாது.
இப்போது நம்ம அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்க்கலாம்டா. நம்ம ஜிம்முக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் கொரியாவில் அப்படி சொல்லிட்டு அந்த நைட் டைமில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது எப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நீ செகண்ட் இயர் ஃபினிஷ் பண்ண போகிற 2 இயர்ஸ் மட்டும் உன்னை பார்த்துருக்கேன். அதுவும் உன் 12th நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க அந்த டைம் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி அங்கே நடந்தது எல்லாமே அவருக்கு நல்லா மெமரிஸாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்க, அதுக்காக அப்படி கிஸ் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா 2 இயர்ஸாக நான் உன்னை லவ் பண்ணுறேன், பின்னாடியே உன்னை தேடிட்டே இருக்கேன், எங்கே இருப்ப, எங்கேயாவது கிடச்சிட மாட்டியா, கொரியாக்கே எத்தனை டைம் வந்திருக்கேன், ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியாது, ஸ்டோருக்கே நான் பல டைம் போனால் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வரீங்களா சொல்கிறாங்க. சரின்ட்டு டேவும் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹேண்டை பிடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பின்னாடி வராங்க. ஒரு பிளேஸ் போய் நிற்கிறாங்க. எனக்கு சைல்டுஹுட்டில் என்கேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. சைல்டுஹுட்டில் என்கேஜ் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு வந்து சைல்டுஹுட்டில் என்கேஜ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் என் பின்னாடி இப்படிலாம் வந்து பேசாதீங்க, ஓகே, எதுவும் சுற்றிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கும் லைஃப் இருக்குது, எனக்கும் லைஃப் இருக்குது, என்னோட லைஃப்பில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அவங்களோட ஃபியான்சி, அவங்களுக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. அது அவங்க வந்து அவங்க யாரும் எனக்கு என்னோட ஆன்ட்டியோட சன் தான், ஓகேவா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. டேக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன ஃபியான்சியா, என்ன ஃபியான்சி உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அவனால மறக்க முடியாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏன் நீ அவன் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லு, என் ஐஸை பார்த்து சொல்ல, அவன் நீ லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. நீ என் ஐஸை பார்த்து சொல்லு, நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் அவரை லவ் பண்ணல, ஆனால் அவர் தான் எனக்குன்னு சொல்லிட்டு சைல்டுஹுட்டில் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு அவர் வந்து வேறு யாரையும் நானும் யோசிச்சு பார்த்ததும் இல்லை. சரி நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, ஃபிக்ஸ்ட் ஆகிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு எதுக்கு வேறு ஒருத்தவங்க சொல்லிட்டு அப்படியே நான் வந்து மைண்ட் செட் ஆகிட்டேன். எனக்கு லவ் இல்லை, ஆனால் அவங்க கூட இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், அவங்க எனக்கு கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாங்க சொல்லிட்டு எனக்கு தோணுது, ஓகேவா, இந்த எக்ஸ்பிளைன் போதும் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஜிமின் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு அவங்க கூட தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு லைக் ஃப்ரெண்டு மாதிரி தானே நீ நினைக்கிறவங்களா சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பாய் ஃப்ரெண்டாக ஆகும்போது ஒரு சைல்டுஹுட்லேருந்து வந்து என்னோட கசின் என்னோட ஃப்யூச்சரில் என்னோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டாக மாறுவாங்க, அவங்க மேலே எனக்கு லவ் வரலாம்ல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும்ல. இப்போட்டே பார்க்குறாங்க. இங்கே நல்லா கேட்டுக்கோ, என்னை வந்துட்டு எனக்கு கோவம் வருது, ஓகேவா, எனக்கு கோவப்படுத்தாத, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ, நம்ம மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட ஃபிங்கர் எடுத்து நம்ம ஜிம்மோட ஹெட்டுக்கிட்ட வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்கிட்டே ஏங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஸ்டில் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை அந்த பார்த்த அந்த செகண்ட்லேருந்து அப்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டில் நான் உன்னை தேடிட்டும் இருந்தேன். நான் எங்கன்னா போகிறப்ப கிடைக்க மாட்டேன், உன்னை பார்த்துட மாட்டேன் அப்படின்னு தோணுச்சு. ஃபைனலாக இங்கே தான் உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுவே என்னோட ஃபேட் நான் நினைக்கிறேன், ஓகேவா. அதனால் நீ உன்னோட அந்த சைல்டுஹுட்டில் கொஞ்சம் அந்த சைல்டுஹுட் ஃபேன்ஸ் இருக்கான அவனை கொஞ்சம் மறந்துடு. அவனுக்கு தான் சைல்டுஹுட்டு லவ், அவனை நீ கிடையாது, உனக்கு ஒன்றும் அவன் சைல்டுஹுட் லவ் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் தப்பாக புரிஞ்சிக்கல, சரியாக தான் புரிஞ்சுட்டேன். அவன் மட்டும்தான் அவன் லவ் பண்ணுறானா இல்லை அவனுக்கும் சேம் இது மாதிரி க்ரஷ் அப்படி தான் இருக்கானா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க சொல்கிறாங்க. நான் தப்பாக பேசலை, எனக்கு நீ வேணும், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், உனக்கு புரியுதா சொல்லி கேட்குறாங்க. சிவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கேம் சொல்கிறாங்க. அங்கே பாரு, நீ டேங்னே எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே டேங், ஓகே புரிஞ்சுக்கோங்க, என் லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, ஓகேவா. எங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா எங்கள் மேரேஜ் தான் எங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னோடய லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட்டு நீங்கள் சின்னதாக பார்க்குறீங்க, அதை தாண்டி நிறைய இருக்குது என் லைஃப்பில். நாங்கள் நிறைய ஹர்ட் ஆகிருக்கேன், நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி இருக்குது. என்னோடய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய ஃபேமிலியில் என்னோடய அங்கிள் ஆன்ட்டி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குட்டே. ஏங்க உங்களுக்கு புரியாது, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் லைஃப்பில் வந்துடாதீங்க, இல்லை என்னோடய லைஃப் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். என்னோடய அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரீமே இப்போ நான் என்னோடய ஸ்டடீஸ்க்கு அப்புறம் என்னோட மேரேஜ் தான் உங்கள் ட்ரீம், ஓகேவா. அந்த ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஒரு சன்னா, ஓகேவா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு என்னோடய மேரேஜ் நடந்தால் தான் என்னோடய ஃபேமிலியே ஹாப்பி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு மைண்டில் வருது, ஒருவேளை உங்களால் தான் இதெல்லாம் நடந்துடுச்சா, இல்லை உங்களால் தான் இவன் இந்த அளவுக்கு இப்படி ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா அந்த மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உன் லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுன்றதே இல்லை, நீங்கள் யார் எனக்கு, நீங்கள் ஒரு 3rd பர்சன் தான் சொல்கிறாங்க. நான் 3rd பர்சன் உனக்கு சொல்கிறாங்க. எஸ் நீங்கள் ஒரு 3rd பர்சன் தான் சொல்ல. அகைன் போய்ட்டு ஜிமின் இப்போ வந்துட்டு அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே புரியல. அவர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் அப்படியே அவர் ஒரு ஹேண்டை ஜிமினோட ஹிப்பில் வச்சுட்டு டைட்டாக போய் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு.
இப்போது ஒரு கட்டத்தில் அவரும் வந்துட்டு பார்க்குறாரு ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்துட்டு விட்டுட்டு இங்கே பாரு நான் உனக்கு தேர்ட் பர்சன் இல்லை, ஒரு தேர்ட் பர்சன் ஒன்றும் இப்படி கிஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா, நான் உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் நீ எப்படி நினச்சாலும் ஓகே, எனக்கு இதை பற்றி கவலையே இல்லை, உனக்கு மேரேஜ்னு ஒன்றா அது என் கூட மட்டும்தான் நடக்கும், அந்த கிம் டேயாங் கூட மட்டும்தான் உனக்கு மேரேஜ் நடக்கும் புரிஞ்சுக்கோ. அந்த பர்சன் பேர் என்ன சொல்கிறாங்க, சென் தானே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டேயாங் சொல்கிறாங்க, அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் கூட உனக்கு மேரேஜ் நடக்க நான் விடவும் மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி உன்னை அப்படி சொல்லிட்டு நான் ஜிமின் டே சொல்ல வர ஜிமின் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, இல்லை என்னை கூட்டிகிட்டு ஃபேமிலியும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே என்னை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவீங்களா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுறாரு. என்னை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவீங்களா, இல்லை அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க, என்னை வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்களா, அதை சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுவீங்களா மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்க பாரு ஜிமின் அப்படி பேர் ஒரு மாதிரி இருக்கவருக்கு இங்கே பாரு தப்பாக புரிஞ்சுக்காத, நான் அந்த மாதிரி பர்சன் தான் சொல்கிறாங்க, இல்லை வேறு என்ன பண்ண முடியும், வேறு என்ன சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி பண்ணிவிட்டு உங்க கூட நம்ம வந்துடும் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலியை தூக்கி போட்டு என்னோடய அப்பா அம்மாவுக்கு எதிராக என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்க கூட வர சொல்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஆல்ரெடி என்னோடய ஃபேமிலி உங்ககிட்ட அதை நான் சொல்லணும்னு தேவையில்லை, நீங்கள் சொன்னாலும் புரியாது, ஏன்னா ஒரு பர்சனோட பர்மிஷன் நம்ம கிஸ் பண்ணுற உங்ககிட்டலாம் அதை பற்றி பேசக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது உங்ககிட்ட, புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் டேங், என் லைஃப்பில் வராதிங்க ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஸ்டூடெண்ட், அதை தாண்டி என்னை இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த காலேஜ் விட்டு போயிடும் ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க, என் லைஃப்பில் வந்து வராதிங்க, என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க, என்னோடய அப்பா அம்மா ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக் அதில் அக்செப்டே பண்ணிக்கலாம். ஜிமின் வந்துட்டு அப்படியே நடக்கிறதுக்கு 2 ஸ்டெப் வைக்கிறாங்க. டே அப்படி இப்படி பேக் ஹக் பண்ணுறாங்க, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லுவோம், அவன் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அது எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணுவான், சரி பண்ணிவிட்டு உன்னை எனக்கு சொந்தமாக நான் மாற்றிப்பேன் ஓகேவா, உனக்கு லவ்ன்றது அந்த பர்சன் மேலே இல்லை, ஜஸ்ட்டு நீ ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்க, அதை தாண்டி எதுவும் இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் யார்ட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் யூ ஒன்லி அப்படி சொல்லிட்டு, ஐ வாண்ட் யூ ஒரு ஒன்லி லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு புரியல, என்னை விடுங்க சொல்கிறாங்க, என்னால் விட முடியாது அப்படி சொல்லிட்டு டே ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்க டைம் சொல்கிறாங்க. நோ ஐ வாண்ட் யுவர் லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிவனுக்கு உங்களுக்கு புரியாதா நான் சொல்லி வேறு எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு எதுனா என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. டே அப்படியே ஜிம்மு டர்ன் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஆமாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னோட லவ் எனக்கு வேணும், உன்னோட லவ் கேரிங் எல்லாமே எனக்கு மட்டும் வேணும், என்னோடய பார்ட்னராக என்னோடய ஒய்ஃபாக நீ எனக்கு வேணும், கண்டிப்பாக நான் செல்ஃபில் இருக்குன்னு நினச்சாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எனக்கு நீ வேணும் 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 அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு வேளை நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் இதெல்லாம் பேசுகிறீங்க, என்னை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னா என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு, நான் எதனால் ஹர்ட் ஆகிருக்கேன் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன விட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக, ஒரு நல்ல ஹியூமனாக இருந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டே சொல்கிறாங்க. நான் நல்ல ஒரு ஹியூமனாக இருந்தா, நான் நல்ல ஹியூமன் தான், நல்ல ஹியூமன் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை ஓகேவா, நான் ஒன்றும் ஏலியன் இல்லை, நான் ஒரு ஹியூமன் தான், கண்டிப்பாக உன்னோட ஃபேமிலியில் என்ன நடந்திருக்கு அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணால் ஹாப்பியாகவும் உன் ஃபேமிலி ஹாப்பியாகுமோ அதை நான் பண்ணிவிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அது வரைக்கும் நான் உனக்கு கிவ் பண்ணவும் மாட்டேன், நீ இங்கேருந்து போக நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை விட்டு ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சி அப்படின்னா உன் ஃபேமிலிக்கு முன்னாடி அவன் சொல்லுவேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு எனக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சிவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் மிஸ்டர் கிம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீ என்னோட மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நீ நினச்சி அப்படின்னா நான் உங்ககிட்ட உன் ஃபேமிலிட்டும் சொல்லுவேன், நீ நானும் ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கோம் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி சொல்கிறாங்க. சிவன் அப்படியே வந்துட்டு ஒரு வாரம் பார்க்குறாங்க, டியர்ஸாக வருது. நீங்கள் இப்போ தான் என்ன பார்க்குறீங்க, என்கிட்ட இவ்வளோ சீப்பாக நடந்துருக்கீங்க சொல்கிறாங்க. நான் என்ன சீப்பாக நடந்துட்டு உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட லிவிங் டுகெதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, ஆமாம் அதுதான் நடக்க போகுது அப்படி சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லைட்டா ஏங்க நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட் ஓகேவா, நீ என் கூட தான் இருக்க போகிற, பிஃபோர் மேரேஜ் என் கூட லிவிங் டுகெதரில் இருப்ப, ஆஃப்டர் மேரேஜ் என் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு என்ன ஹாப்பினஸோ அதை நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்போ அதை நான் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு நடக்க அப்படி கூட்டிகிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்துருக்காங்க, அவருக்கு புரியவே இல்லை, டேங் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இதை அவங்களால சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டேங் டேரெக்டாக ஜிம்மில் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க ஹாஸ்டல் தான் வராங்க, போயிட்டு இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் டே பார்க்குறாங்க, ஹாஸ்டலில் போய் அப்படி சொல்கிறாங்க. இல்லை என் கூட போய் அவங்க வீட்டுக்கு வரையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இல்லை நோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் இப்போ நம்ம எதிராக எனக்கு எதிராக ஆச்சு என்ன பண்ண சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மின் அவங்க அப்பா
அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஹலோ அப்பா அப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்மி சொல்கிறாங்க. அப்பா நான் கொரியா வந்துடுவா சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் கொரியா வந்துடணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின், இங்கே வந்தால் நீ கண்டிப்பாக அம்மாவை பார்த்து ஹார்ட் ஆகிடுவே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தானே நான் இட்டாலியில் படிக்க வைக்கிறேன். அங்கேயே ஸ்டடி பண்ணுப்பா. என்னாச்சு உனக்கு எதனா ப்ராப்ளமாக சொல்லி கேட்குறாங்க. சென் கூட ஃபோன் பண்ண நீ உன்னை வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்பா அது வந்து சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின், ஒன்றும் இல்லை, அங்கே தான் உனக்கு ரொம்ப கம்ஃபர்டாக சொல்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன், படிப்பா ஒன்றும் பிரச்சனை ஓகேப்பா. நான் வேணா அப்பா வந்து மீட் பண்ணுவேன், நான் பார்க்க வரவா சொல்லி கேட்குறாங்க. அப்பா அவங்கள அவங்க மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் சொல்லிட்டு, நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, நாளைக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக என்னோட அப்பா கிட்ட சொல்லணும்னு எதையும் மறைக்க மாட்டேன். என்னோட அப்பாட்ட எதை ஹைட் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை, நேரத்தை ஓப்பனாக சொல்லிடுவேன். என்னோட அப்பா ஹாப்பினஸாக இருக்கிற ரீசனே இப்போ நான் மட்டும்தான். என்னோட அம்மா என்னோட அப்பா அவங்க 2 பேரும் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான், அதுக்காக நான் என்னென்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், சென் மேலே எனக்கு லவ் இல்லை தான், சென் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சென் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, அது வந்து கசின் பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்ஃபராக இருக்குது. ஆனால் அவனுக்கு எனக்கு பிடிக்கும், என் மேலே லவ் வச்சுருக்கா, என்னோடய ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். என்னோட அப்பாவுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதே அவன் மட்டும். ஏன்னா என்னோட அப்பாவோட பிஸ்னஸில் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, இப்போ தான் நம்ம ஸ்டடி பண்ணுறேன், அவன் தான் மோஸ்ட் ஆஃப் த இதை வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நினைக்கிறாங்க. நாளைக்கு என்னோட அப்பா வரட்டும், நான் எல்லாத்துக்கும் நாளைக்கே அது நான் இங்கே இருக்கிறதா இல்லை மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கே டிசைட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னையே கேட்காம எனக்கு பர்மிஷன் எல்லாமே கிஸ் பண்ணிட்டீங்களா டயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு கூட டேஸ் வருது. சரி ஓகே, இது நெக்ஸ்ட் வாரத்தில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.